ஒரு சாதாரண இரவு. ஆனால் அந்த ஒரு இரவு ஒரு குடும்பத்தின் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றிவிட்டது. நடந்த இந்த ஒரு கொடூர சம்பவம் அந்த பகுதியை சேர்ந்த அனைவரையும் நெஞ்சம் பதறும்படி செஞ்சிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேஆர்புரம் சேர்ந்த சீகையள்ளி பகுதியில் தனமிகா லேஅவுட் அந்த பகுதியில் நடந்த ஒரு கொடூர சோக சம்பவம் தாங்க. ஒரு குடும்பத்தை சார்ந்த 3 பேரும் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டாங்க. இதுக்கான காரணம் என்ன? அதை யார் செஞ்சாங்கன்னு பார்க்குறீங்களா? இந்த திரையில காண்றீங்களா, இந்த 2 மூதேவிங்க தாங்க, ஸ்வேதா மற்றும் கெனித். இந்த ஸ்வேதா வேறு யாரும் இல்லைங்க, கொலை செய்யப்பட்ட குடும்பத்தாரோட மூத்த பொண்ணு. பெத்த பொண்ணே தான் தங்கையை ஒரு மனசாட்சி இல்லாமல், ஈவருக்கு இல்லாமல் கொடூர முறையில் தான் காதலோடு சேர்ந்து கொலை செஞ்சுருக்காங்க. இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க 2 பேரும் ரொம்ப நாளாக காதலிச்சுட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. இது அவங்க குடும்பத்துக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்க பெற்றவங்க நிறைய தடவை அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. பட் அது இந்த ஸ்வேதா கேட்குற மாதிரி தெரியல. பட் என்னன்னா, இவங்க அதுக்கு மேலே ஒரு படி போய் இவங்க அந்த கெனித்ன்றவோட லிவிங் டுகெதரில் இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சம்பவம் நடந்த அப்பார்ட்மெண்ட்டில், அதாவது சாய் கிரீன் அப்பார்ட்மெண்ட்டில் கடந்த 1.5 மாதமாக தொடர்ந்து லிவிங் டுகெதரில் இருந்துட்டு வந்திருக்காங்க. இது குடும்பத்துக்கு தெரிய சம்பவம் நடந்த நாள் அன்றைக்கி, அதாவது ஜூன் 22 திங்கட்கிழமை சாயங்காலம் இரவு 7 மணி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இந்த குடும்பத்தாரை சேர்ந்தவங்க ஸ்வேதா அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ இவங்களுக்குள்ள வாக்குவாதம் இருக்குது. வேண்டான்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. 2 பேருக்குள்ள வாக்குவாதம் இருக்குது. இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 காரணங்கள் கூறப்படுது. ஒன்று பார்த்தீங்கன்னா, ஸ்வேதாவும் கெனித்தை சேர்ந்து 30 லட்ச ரூபாய் கிட்ட ஏதோ லோன் கிளியர் பண்ணாமல் பெற்றவங்கள்ட்ட கேட்டுட்டு இருந்திருக்காங்க. அது ஒன்று கொடுக்காத ஒரு காரணம். இன்னொன்று இவங்க அந்த கெனித் கூட ரிலேஷன்ஷிப் இருக்காத, அவனை விட்டுடுன்னு சொல்கிற 2 காரணம். இதை 2த்தையும் இவங்க மனசில் வச்சுக்கிட்டு இந்த கொலைவெறியில் இந்த மாதிரியான விஷயத்த பண்ணியிருக்காங்க. அவங்க அப்பா, கொலை செய்யப்பட்ட அவங்க அப்பா பேர் பார்த்தீங்கன்னா சோமசுந்தரம். அவருக்கு பார்த்தீங்கன்னா 55 வயது ஆகுது. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமி, 48 வயது. அவங்களோட தங்கைக்கு வயது பார்த்தீங்கன்னா 20, சுப்ரியா. அப்பா சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சுப்ரியா தங்கை சட்ட படிப்பு இப்போ தான் படித்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ அன்னைக்கு இந்த வாக்குவாதம் முத்தி போய் 2 பேரும் சேர்ந்து அவங்கள கொடூரமான முறையில் கத்தி எடுத்து 50க்கும் மேற்பட்ட இடத்துல குத்தி அவங்கள கொலை பண்ணியிருக்காங்க. இது அக்கத்து பக்கத்தில் இருந்த நெய்பர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, அதை தெரிஞ்சுக்கிட்டு உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த சிசிடிவி காட்சி காண்றீங்க இல்லைங்களா, இது பாருங்க. 2 பேரும் ஒன்றுமே நடக்காத மாதிரி கேஷுவலாக அப்பார்ட்மெண்ட் கீழே இறங்கி தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க 2 பேரும். ஸோ அந்த பகுதி சேர்ந்த கேஆர்புரத்தில் பார்த்தீங்கன்னா, டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஒயிட்ஃபீல்ட் டிவிஷன் சித்துல்லா அத்வநாத் அவர் அந்த ஸ்பாட்டுக்கு விசாரித்து பாடியில் ரிகவர் பண்ணி போஸ்ட்மார்ட்டம் காமிச்சு அந்த அக்யூஸ்ட் ட்ராக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிட்டி போலீஸ் கமிஷனர் சேமநாத் குமார் சிங் அவர் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, அவங்கள பிடிக்கிறதுக்காக 6 டீமை நியமிச்சிருக்கிறதாகவும், அதுக்கான வேலையை அவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறதாகவும் கூறப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சில தகவல்கள் என்ன கூறப்படுதுன்னா, இந்த ஸ்வேதான்றவங்க புதுச்சேரி சைடு இருக்கிறதாகவும், அந்த பகுதியை சேர்ந்த போலீஸ்க்கும் அதை இன்ஃபார்ம் பண்ணி அவங்களை தேடிட்டு வந்துருக்கிறதாகவும் கூறப்படுது. மக்களே, இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு கேவலமான மனசாட்சி இல்லாமல் ரத்த வெறி பிடிச்ச செஞ்ச இந்த பெண்மணிக்காகட்டும், அந்த கெனித்ன்றவங்களுக்காகட்டும், மக்களாக நீங்கள் இவங்களை போலீஸ் பிடிச்சா இவங்களுக்கு என்ன மாதிரியான கடுமையான தண்டனை கொடுக்கலாம்? ஒரு பெத்தவங்களை ஒரு ஈவருக்கு இல்லாமல் பணத்துக்காகவும் அவன் காதலும் கூட வாழ்கிறதுக்காகவும் இந்த மாதிரியான விஷயம் செஞ்சு இவங்களுக்கு என்ன செய்யலாம்? இவங்களுக்கு அந்த மாதிரி பெற்றவங்க ஒத்துக்கலாம், அவங்களுக்கு புரிய வச்சுருக்கலாம். இல்லையா, திருமணம் செஞ்சுக்கிட்டு அவங்கள கன்வே பண்ணியிருக்கலாம். இல்லை அவங்கள விட்டு தூரமாக என்னென்னா போயிருக்கலாம். அவங்கள உயிர் எடுத்தால் இவங்க நிம்மதியாக வாழ முடியுங்களா? சட்டம் சும்மா விடுங்களா இவங்கள? இல்லை இவங்க செஞ்ச கர்மம் தான் இவங்களை நல்லா வாழ வைக்குமா? நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. இவங்களுக்கான கடுமையான தண்டனை என்ன கொடுக்கலாம்? இவங்க செஞ்ச செயலுக்கு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்க வரும். நன்றி, வணக்கம்.